சித்தர் பூமி. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். பிரசன்னம் அப்படின்னா என்னது? எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருக்கும். ஒரு நண்பர் ஜாதகமே எனக்கு கிடையாது, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜாதகம், பிறந்த நேரம், நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 70க்கு முன்னாடி பாதி பேருக்கு தான் தெரியும், பாதி பேருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். தெரியாது, அன்னைக்கு ஒரு நேரத்தை சொன்னாங்க, காலம்பரை பிறந்தது, சூரிய உதயத்தில் பிறந்தது, சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தில் பிறந்தாங்க, மத்தியானம் மணி அடிக்கும் போது பிறந்தாங்க, ட்ரெயின் வந்தபோது, இல்லைன்னா ஸ்கூல் மணி அடிக்கும் போது பிறந்த, கோவிலில் தீபாரண, நான் பார்த்த, அதாவது நான் கேட்ட நிகழ்வுகள், இந்த மாதிரி பதில்கள் தான் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு ஜாதகமே தெரியாது, ஆனால் ஜாதகம் பார்க்கணும், இப்போ நான் நடக்கிறது சரிதானா, என்னுடைய நிகழ்வுகளை நான் தெரிஞ்சுக்கணும், நான் செய்யக்கூடிய முயற்சிகளை எனக்கு ஜாதகத்தின் மூலமாக ஒரு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். அதற்கு பிரசன்னம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தீர்வுன்னு சொல்லலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன முறையில் பலன் பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. என்ன பிரசன்னம் அப்படிங்கிறது? இப்போ பிரசன்னத்தில் 108 பிரசன்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். நிறைய இருக்குது, நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது, நிறைய சொல்லலாம். நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் ஒரு பிரசன்னம் இருக்குதுன்னா இருக்குது. என் முன்னாடி ஒரு சேர் இருக்குது, அதுக்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். என் முன்னாடி ஒரு பொருள் இருக்குது, அதற்கு பிரசன்னம் சொல்லலாம். இந்த கேமரா என் முன்னாடி இருக்குது, அதற்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது சொல்லலாம். தற்போது என்ன லக்னம், என்ன நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறதையும் அங்கே குறிப்பிட்டு காட்ட முடியுமானா குறிப்பிட்டு காட்ட முடியும். இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்களை வைத்து தான் நமக்கு நிர்ணயம் அப்படிங்கிறது செய்யப்படுது. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஏஎல்பியில் ஒரு 120க்குள்ள நம்பர் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த நம்பருக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு நீங்கள் 120க்குள்ள ஒரு நம்பர் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அந்த நம்பர்லேருந்து, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஏஎல்பி சாஃப்ட்வேரில் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் அந்த நம்பரை பதிவு பண்ணுனா உங்களுக்கு தற்போது உள்ள அக்ஷய லக்னம், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு லக்னம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டு, அதற்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது, நிகழ்காலமாக, கடந்த காலமாக, எதிர்காலமாக அப்படிங்கிறது தெரியும். என்னது அது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இவன் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு செயலை நான் செய்கிறதுக்கு முற்படுறேன், அது இந்த நிகழ்காலத்தில் எனக்கு அது நடக்குமா? நிகழ்காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம், ஒரு மாதம், 10 நாளில் நடக்கக்கூடிய ஒரு செயல் தானா அப்படிங்கிறது கேட்கக்கூடியது. கடந்த காலம், நான் போன வருஷம் ஒரு செயல் செஞ்சுட்டேன், அந்த செயல்லேருந்து பலன் அனுபவிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடந்த காலம். எதிர்காலம் அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷம், ஒரு மாதம், 10 நாள் கழிந்து, ஏன்னா ஒரு நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஒரு வருஷம், ஒரு மாதம், 10 நாள், அந்த நட்சத்திர புள்ளி ஒரு வருடம் கழிந்து எனக்கு அந்த செயலை அனுகூலமாக்கி தருமா அப்படிங்கிறது தான் எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. எதிர்காலம்னா அடுத்த வருஷம், அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. கடந்த காலம்னா நான் போன ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. இன்று நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இங்கே பிரசன்னத்தில் இருக்கும். அக்ஷய லக்னம் பத்ததி முறைப்படி பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். திருமணத்தை பற்றி ஒருத்தங்க கேள்வி கேட்டு வராங்க, அவங்களுக்கு ஜாதகமே இல்லை, தற்போது திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அவங்களுடைய வயது 40ஆக இருக்கலாம், ஏன்னா தாமத திருமணம் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய இருக்கும். அப்போ கேள்வி கேட்கும்போது அந்த பெண், அந்த பார்க்கக்கூடிய வரன் அப்படிங்கிறது உள்ளூரில் பார்க்கணுமா, வெளியூரில் பார்க்கணுமா, அந்த வரன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பிரசன்னம் மூலமாக, அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு யார் தடையாக இருந்தார்கள், அந்த தடை விலகி அவங்களுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பிரசன்னத்தில் அழகாக சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தர் நண்பர் கேட்பாங்க, அந்த தொழிலை பற்றி கேள்வி அப்படிங்கிறது கேட்பாங்க, பிஸ்னஸ் பண்ணலாமா கூடாதா, எங்களுடைய ஜாதக அமைப்பு இல்லைன்னு சொல்லிடுச்சு, ஆனால் கைகூடி வருது, எனக்கு ஒரு ஒரு இது செகண்ட் ஒப்பீனியன் தேவை அப்படிங்கிறது அவங்க கேள்வியாக இருக்கும். அவங்களுக்கு சொல்லலாமான்னா அவங்களுக்கு பிரசன்னம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளால் சொல்ல முடியும், ஐயா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது சரி கிடையாது அப்படிங்கிறது. அவங்களுடைய அன்றைய லக்னத்திற்கு, இன்றைய என்னைக்கு நம்ம பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்குறோமோ அந்த நேரத்தில் ஒரு லக்னம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டு, அந்த நேரத்திற்கு கிரக நிலைகள் எங்கே அமர்ந்திருக்குன்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய முறை அப்படிங்கிறது இருக்குது. எப்போதுமே அதிகாலை சூரியன் உதயம் ஆன பிறகு, சூரியன் மத்தியானம் 12 மணிக்கு மேலே பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. கேரளாவில் பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. அதை ஒரு ஜாதகம் பார்க்கறத விட பிரசன்னம் பார்த்து தான் நிறைய பேர் அந்த தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி தான் பிரசன்னத்திற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குதா அப்படின்னா முக்கியத்துவம் இருக்குது. பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா
தெய்வஜன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அந்த கடவுளுக்கும் அந்த கிரகத்திற்கும் நடுவில் இருக்கிற சொல்லக்கூடிய ஒரு தகவலை சொல்லக்கூடியவன் தான் இந்த தெய்வஜன். அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, பூசாரி தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டாங்கன்னு. அந்த சுவாமி கிரகங்களுக்கு நடுவில் நிற்கிற மீடியேட்டர் மாதிரி அப்படிங்கிறத இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடியவங்க. ஸோ உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பிரசன்னம் வருதோ, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இத்தனை நாட்களுக்கு பிறகு அதை செய்யலாம் அப்படிங்கிற தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் மட்டுமே இந்த ஜோதிடராக இருப்பாது. அது நாங்கள் கொடுக்கறது கிடையாது. டைரெக்டாக கிரகங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கண்டிப்பாக இங்கே கருதப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் இதுபோல் நிறைய தகவல்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.